க்ரௌன் பிரின்ஸோட தாத்தா வந்து இந்த மாதிரி அந்த ராயல் டேஸ்டர் லேடி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நான் தான் கொன்னேன்னு க்ரௌன் பிரின்ஸ் சொல்லிடுறாங்க. தூஷங்குக்கும் ஷாக்கு. தூஷங் வந்து நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொன்னதை நம்ம க்ரௌன் பிரின்ஸ் மட்டும் கிடையாது, அந்த ரூமுக்குள்ளேயே இன்னொரு போர்ஷன்ல இருந்த நம்ம மயுனாவும் கேட்டுட்டாங்க. ஆனால் அது இங்கே யாருக்கும் தெரியாது. இந்த பக்கம் நாம வந்து கடைசியா ஒன்னா இருந்துட்டு அதுக்கப்புறம் இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதாவும் சாயும் முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. விஷ கலக்குன்னு அந்த டீயை வந்துட்டு ராஜமாதா குடிச்சிட்டாங்க. மெய்டு வந்து அவசர அவசரமா பார்க்க வர்றப்போ இவரு டீ குடிக்க போறப்போ சாய் குடிக்க போறப்போ தட்டி விட்டுடுறாங்க மெய்டு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத கண்டினியூவா பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரி எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஐயோ ராஜமாதா என்னாச்சு எழுந்திரிங்க அப்படின்னு ராஜமாதோட மெய்டு சொல்றப்போ, கவலைப்படாதீங்க, ரயான் குடிச்சது வந்து விஷம் கிடையாது, அதில் நான் கொஞ்சம் மருந்து மட்டும்தான் கலக்கியிருக்கேன். அந்த எஃபெக்ட்ல ஒரு 4 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திருப்பா, அவ்வளோதான். இதுக்கப்புறமாக நான் ரயான் உங்க கையில் ஒப்படைக்கிறேன், அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு இவர் அந்த டீயை குடிக்க போறப்போ, அதாவது இவர் குடிக்க போறது விஷம் தான், பழியும் ஏத்துக்கிட்டு இவர் மட்டும் சாக போறாரு. ரயானை வந்து காப்பாற்ற போறாங்க. ஆனால் அதுக்குள்ள இந்த அம்மா வந்து தட்டி விட்டுடுது. அவசரப்படாதீங்க, இந்த மாதிரி அந்த ராயல் டேஸ்டர் லேடி வந்து இறந்து போயிட்டா, அதை தவிர்த்து எப்படி இறந்தா ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல. என்ன ஜெயிலில் இருக்கிற ஒரு கார்டு வந்து இந்த மாதிரி பார்த்துருக்காங்க, அந்த ராயல் டேஸ்டர் லேடி வந்து இறந்துருக்கா அப்படிங்கிறத அவ்வளோதான் எனக்கு தெரியும். அப்படிங்கிறப்போ இன்னும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சாய்க்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது. ஓகே, அப்போ காலையில் வந்துட்டு கண்டிப்பாக அரசவை வந்து கூடும், அதை நான் மிஸ் பண்ணக்கூடாது, கிளம்புறேன். ரயான் வந்து எழுந்ததுக்கு அப்புறமாக அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்ட்டு இவர் இங்கிருந்து கிளம்பிடுவாரு. கிளம்புனவர் நேராக இந்த ஆஃபீஸை புக்கு வருவார். அப்போதான் இவரோட பாடி கார்டு வெளியே வருவாங்க. என்ன விடிஞ்சதுமே அந்த லெட்டர் கொண்டு போய் க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட கொடுக்க சொல்லியிருப்பாங்க இல்லையா. வந்ததுமே லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு இப்போதான் க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட கொடுக்க போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. கொடுக்க தேவையில்லை அந்த லெட்டர் கூட அப்படின்னு வாங்குறப்போ அது கவர் பிரிஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு நீ படிச்சேன்னு கேட்கறதுக்கு, மன்னிச்சிருங்க டாக்டர் சாய் சார், நான் தான் படித்தேன், அதுக்கு காரணம் உங்கள் பொண்ணு மயுனாவை நீங்கள் வந்து என்ன பார்த்துக்க சொன்னீங்க, காப்பாற்ற சொன்னீங்க. அப்படி என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் நான் எப்படி காப்பாற்ற முடியும், அதுதான் என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுக்காக படித்தேன், பண்ணது தப்பு தான், நீங்கள் என்ன கொண்டு கூட போட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. எதுவும் சொல்லாமல் சாய் போயிடுவாரு. அதுக்கப்புறம் அரசவை கூடுது. அப்போ தூஷங்கோட தாத்தாவோட ஃப்ரெண்ட் அமைச்சர் வந்துட்டு, உங்களுக்கு தெரியுமா அந்த ராயல் டேஸ்டர் லேடி இறந்து போயிட்டாலாம், கொன்னது யார் தெரியுமா, க்ரௌன் பிரின்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. க்ரௌன் பிரின்ஸோட தாத்தா பக்கத்துல தான் உட்காந்துருப்பாங்க. ஐயோ நான் அதுவும் தப்பா சொல்லிட்டேனுங்களா அப்படிங்கிறப்போ அவர் ஒரு முறைப்பாரு. அதுக்கப்புறமா தான் நம்ம க்ரௌன் பிரின்ஸ் தூஷங்க எல்லாரும் வருவாங்க. ராஜமாதா வர்றதுக்கு இன்னும் நேரம் இருக்கு, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் தூஷங்க வந்து ரொம்ப பதட்டமா இருக்கான். ஆதரவா க்ரௌன் பிரின்ஸ் வந்து கையை பிடிச்சிப்பாங்க. இந்த பக்கமாக க்ரௌன் பிரின்ஸோட சேம்பரை தான் காட்டுறாங்க. நம்ம மயுனா அங்கே தானே இருக்காங்க. க்ரௌன் பிரின்ஸோட மேடை வந்து பாதுகாப்பாக நிற்க வைக்க சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு நான் இந்த மாதிரி க்ரௌன் பிரின்ஸோட பாடி கார்டு கிட்ட பேசணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த மயுனா போன உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறேன் அப்படிங்கிறப்போ, என்ன பிரச்சனை உனக்கு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கறதுக்கு, இல்லை க்ரௌன் பிரின்ஸ் ஓகேவா தானே இருக்காங்க அப்படிங்கிறப்போ, அவர் ஓகேவா இல்லை, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு ஒன்று விஷயம் புரியல, என் அப்பா என்னென்ன தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, ஆனால் எதுக்காக அரசருக்கு விஷம் வைக்கிறாங்க, என்ன க்ரௌன் பிரின்ஸ் எங்கள் அப்பா ஏன் கொல்ல பார்க்குறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, என்னோட விதியை மாற்றணும், அவர் இருந்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், எங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தங்க தான் இருப்பாங்க, நான் உயிரோட வாழ்றதுக்காக க்ரௌன் பிரின்ஸ் அப்பா கொல்ல பார்க்குறாரு, அது எனக்கு வந்து புரியுது, அது தப்பு தான், பட் இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் எனக்கு புரியுது, ஆனால் மற்றதெல்லாம் எங்கள் அப்பா ஏன் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன் அப்படிங்கிறப்போ அப்படியே வாயே கூசுது எனக்கு சொல்கிறதுக்கு. அதெல்லாம் சொல்ல முடியாது, வேணும் உங்கள் அப்பாட்ட போய் கேட்டுக்கோ. உங்கள் அப்பாட்ட கேட்டாலும் அந்த சாய் வந்து சொல்ல மாட்டான், அப்படி உனக்கு உண்மை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராஜமாதாவோட சேம்பருக்கு போ, ராஜமாதா கிட்ட கேளு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, அப்போ என் அப்பா பண்ணுற இந்த விஷயங்களுக்கு பின்னாடி ராஜமாதா இருக்காங்களா, ராஜமாதாக்கு அந்த காரணம் தெரியுமா அப்படிங்கிறப்போ, அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு வெளியே வந்தவர், இதை பாரு இந்த பொண்ணு வெளியே போகாமல் பார்த்துக்கோ, அது மட்டும் இல்லாமல் ராஜமாதாவோட சேம்பர் சேர்ந்த யாருமே இந்த ரூம்குள்ள வரக்கூடாது, நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு வந்துருவாங்க. இங்கே ராஜமாதா கண்ணு முடிச்சிட்டாங்க. ராஜமாதா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, அந்த ராயல் டேஸ்டர் லேடி இறந்து போயிட்டா, இதுக்கப்புறமாக எப்படியாவது நம்ம தூஷங்க க்ரௌன் பிரின்ஸ் ஆக்கிற வழியை பார்க்கணும், வரைக்கும் நான் பொறுமையாக இருந்தால் போதும் அப்படிங்கிறப்போ, என்ன தைரியம் தான் நீ என்னை விட்டு போக பார்த்த, எனக்கு மட்டும் மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டு நீ மட்டும் விஷத்தை குடிச்சு சாக பார்த்துல சாய் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் பண்ணது தப்பு தான் ரயான் அப்படிங்கிறதுக்கு, என்ன தப்பு நீ நினச்சிட்டு இருக்கியா, நீ இல்லாமல் நான் வாழ்ந்துருவேன்னு சொல்லிட்டு நீ என்ன ஏமாத்தி இருக்கலாம், எனக்கு விஷம் வைக்காம நீ மட்டும் விஷம் சாப்பிட்டு இறந்து போயிருக்கலாம், நீ இறந்து போனது பார்த்ததுக்கு அப்புறமாக கண்டிப்பாக நானும் இறந்து போயிடுவேன், ஏன் இப்படி என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுற, நீ இல்லாத வாழ்க்கையை நான் நினச்சி பார்க்க முடியாது அப்படின்ட்டு அலறாங்க. ஐயோ இல்லை நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன், பண்ண வேண்டிய அவசியமும் வராது, நீ கவலைப்படாது அப்படிங்கிறாங்க. பட் இன்னும் அந்த மயக்க மருந்தோட வீரியம் இருக்கு, இன்னும் அந்த மருந்து வந்து காம் டவுன் ஆகல, இன்னும் கொஞ்சம் நீ ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ராஜமாதா வர வரைக்கும் இந்த அமைச்சர்களும் சும்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. அதுதான் தூஷங்கோட தாத்தாவோட ஃப்ரெண்ட் அமைச்சர் இருக்காருல்ல, அவர் அப்படியே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி இந்த ராயல் டேஸ்டர் லேடி இறந்து போனாங்களாமே, அதுக்கு காரணம் யாரு, ஆக்சுவலாக க்ரௌன் பிரின்ஸ் தான் கொன்னதாக பேசிக்கிறாங்க, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ தூஷங்க தான் சொல்ல வருவாங்க. ஆனால் க்ரௌன் பிரின்ஸ் எடுத்துட்டு ஆமாம் நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. க்ரௌன் பிரின்ஸோட தாத்தாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் தூஷங்கோட தாத்தாக்கெல்லாம் நல்லா சந்தோஷமாக குழுன்னு இருக்கு.
மற்ற அமைச்சர்கள் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. என்னது ஏன் க்ரௌன் பிரின்ஸ் இப்படி பண்ணாருன்னு பேசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தூஷங்கோட தாத்தாவோட ஃப்ரெண்ட் அமைச்சர் இருந்துட்டு, பாத்தீங்களா இவர் சொல்றாரு எதுக்காக அந்த ராயல் டெஸ்ட் லேடி வந்து க்ரௌன் பிரின்ஸ் கொல்லணும், அப்போ இவருக்கு பயம், இவர் தான் அரசருக்கு வச்சிருக்காரு அப்படிங்கிற உண்மை வெளியே வந்துருமோங்கிற பயம். அப்படிங்கிறப்போ க்ரௌன் பிரின்ஸுக்கு ஆதரவாக இருக்கிற மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அதில் ஒருத்தர் சொல்கிறாங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அரசருக்கு விஷம் வந்து இந்த சாப்பாட்டில் இருந்தப்போ அதை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தது யார், இப்போ செத்து போன அந்த ராயல் டெஸ்டர் லேடி தான். அப்போ அரசருக்கு அந்த விஷம் ஏறி இருக்குன்னா இந்த லேடிக்கும் தானே அந்த விஷம் ஏறி இருக்கணும். ஆனால் அப்போ அவள் சாகலை, உயிரோட தான் இருந்தா. உயிரோடு இருந்தவளை கூப்பிட்டு வந்ததே க்ரௌன் பிரின்ஸ் தான். அப்போ க்ரௌன் பிரின்ஸ் விஷம் வைக்கல. அது மட்டும் இல்லாமல் அரசரோட உணவுல விஷம் இருந்த அந்த சமயத்தில் க்ரௌன் பிரின்ஸ் அரண்மனைக்குள்ளேயே இல்லை, நம்ம எல்லாம் க்ரௌன் பிரின்ஸை தேடிட்டு இருந்தோம். இதுல என்ன லாஜிக் இருக்கு அப்படிங்கிறப்போ இதுவும் வந்து நம்புற மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த ஃப்ரெண்டு மினிஸ்டர் விடுற மாதிரி இல்லை, நம்ம வந்து இவர்கிட்டயே கேட்கலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறப்போ தூஷங்கோட தாத்தா வந்துட்டு, இதை பாருங்க, செத்து போன ஒன்றும் ரொம்ப அப்பாவியான லேடி கிடையாது. அவ அரசருக்கே விஷம் வச்சதுக்கு பின்னாடி யாரும் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு அந்த ராயல் டெஸ்டர் லேடி தொண போயிருக்கா, அவ செத்து போயிட்டா, அவ்வளவுதான். இதில் நம்ம பெருசா பேசுறதுக்கு என்ன இருக்கு? இப்ப நம்ம பேச வேண்டியது பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, இந்த 2 பேர்ல யாரு கிரவுன் பிரின்ஸா வரணும் அந்த முடிவை தான் நாம எடுக்கணும் அப்படின்ட்டு அப்படியே எல்லாத்தையும் திசை மாத்தி விடுறாங்க. அந்த சமயத்துல நம்ம அரசரோட அந்த மெய்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி ராஜமாத்தனைக்கு வரமாட்டாங்க, அரசவையை நாளைக்கு கூட்டிக்கலாம்னு சொல்லிட்டாங்க, நம்ம கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்காங்க அப்படின்னு சொன்னது எல்லாரும் வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் க்ரௌன் பிரின்ஸ் மட்டும் இருப்பாங்க. அங்க வந்து க்ரௌன் பிரின்ஸோட தாத்தா, சொல்லுப்பா இதுக்கு பண்ணி இருக்கிறது யாரை காப்பாற்ற பாக்குற, குயினா இல்ல தூஷங்கா சொல்லுங்கிறதுக்கு, இல்ல தாத்தா யாரும் இல்ல நான் தான் பண்ண அப்படிங்கிறாங்க. இல்ல இதை நீ கண்டிப்பா பண்ணல, அதனால சொல்ல முடியும், எப்படா உன்னை குழிக்குள்ள தள்ளலாம் தான் காத்துட்டு இருக்கான் தூஷங்கோட தாத்தா. ஆனா இப்ப மத்தவங்களும் உன்ன கார்னர் பண்றப்போ அவன் வந்து உனக்கு சப்போர்ட் பண்றான். செத்து போனவன நல்லவளா, அவ அரசருக்கே விஷம் வச்சதுல துணை இருந்தவதான அந்த ராயல் டேஸ்டர் லேடி செத்து போனதை வந்து ஒரு பெருசாக அவன் கேர் எடுத்துக்கல. ஏன்னா அவனுக்கு பயம், தேவையில்லாம உன்னை கார்னர் பண்ணா உண்மையிலேயே அந்த ராயல் டேஸ்டர் லேடியை கொன்னது யாருங்கிறது நீ சொல்லிடுவியோ ரிவீல் பண்ணிடுவோங்கிற பயம். அதனாலதான் அந்த பிரச்சனையை வந்து மழுங்கடிச்சிட்டு அடுத்து க்ரௌன் பிரின்ஸை யார் வருவாங்க அதை பத்தி தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்றான். ஏன்பா இப்படி பண்ண புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு, தாத்தா ப்ளீஸ் என்ன வந்து மன்னிச்சிருங்க, மன்னிப்பை தவிர்த்தனால வேறு எதுவும் கேட்க முடியாது, இதை பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் தாத்தா நம்புற மாதிரி இல்லை. இந்த பக்கம் குயின் கிட்ட வந்து தூஷன் சொல்லுவாங்க, அம்மா நீங்க கொஞ்சம் தைரியமா இரு, நீ தேவையில்லாம எதுவும் பண்ணாத, எல்லாத்தையும் வந்து அண்ணன் பார்த்துப்பான் அப்படிங்கிறப்ப, இல்லை நம்ம மறுக்க அந்த பையனை மாட்டி விட முடியாது, நான் பண்ண தப்புக்கு நான் தானே தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறப்ப, அம்மா ப்ளீஸ்மா நீ அமைதியாக இருந்தால் மட்டும் போதும், அவன் ஒரு வகையில் ஹேண்டில் பண்ணிட்டு அண்ணன் போறான், நீ பாட்டுக்கு ஏதாவது போய் குட்டை குழப்பிடாதமா அப்படிங்கிறாங்க. இந்த பக்கமாக மைனாவை தான் கட்டுறாங்க. மைனாக்கு சாப்பாடு எடுத்து வந்திருப்பாரு நம்ம க்ரௌன் பிரின்ஸோட மெய்டு. ஆனா மைனா உள்ள இருக்கிற மாதிரியே தெரியல. இவர் மேடம்னு கூட்டு பார்ப்பாங்க, சவுண்டே வரலையா, சரி அப்படின்னு சொல்லிட்டு தட்டை கீழே வச்சுட்டு ஓப்பன் பண்ணா அவரை தலையில அடிச்சுட்டு அங்கிருந்து மைனா வெளியே ஓடி வந்துடுறாங்க. இந்த பாடி கார்டு சொல்லியிருப்பாங்களே உனக்கு உண்மை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ராஜமாதாவோட சேம்பருக்கு போய் ராஜமாதா கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு அதனால டைரக்டா அங்க வராங்க. பட் ராஜமாதாவோட மெய்டு இருந்துட்டு, இல்லம்மா இப்போ ஒன்று அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறப்போ அவங்கள தள்ளி விட்டுட்டு, டாக்டர் சாயோட பொண்ணு மைனா வந்திருக்கேன், ராஜமாதா உங்களை பார்க்க நான் அனுமதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓகே சொல்றதுக்காக கூட வெயிட் பண்ணாம டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிடுவாங்க. பாருங்க, மைனாவோட மனசு அப்படியே சில்லா உடஞ்சு போயிடும். ஏன்னா ராஜமாதாக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாரு. ராஜமாதாவோட ஷோல்டருக்கு ராஜமாதா ராணி உங்களுக்கு இந்த மாதிரி அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா லேடி நர்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. ஈவன் கையை பிடிச்சு கூட நாடி பார்க்க கூடாது ஆண் மருத்துவர்கள், பெண் மருத்துவர்கள் பார்க்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு நூல் மாதிரி கட்டி விட்டு தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம அப்பா இவ்வளோ க்ளோஸா ராஜமாதாக்கு வைத்தியம் பண்றாரு, அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா புரிஞ்சு போச்சு எதுக்காக நீங்க அரசரை கொல்ல பார்த்தீங்க, க்ரௌன் பிரின்ஸை கொல்ல பாக்குறீங்க, என்ன தூஷனுக்கு கட்டி வைக்க பாக்குறீங்க அப்படிங்கிறதுக்கான விஷயம் எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த பொண்ணு பார்க்க கூடாத காட்சியை நான் பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவா. ராஜமாதா இருந்துட்டு, சா என்ன பண்ணிட்டு இருக்கப்போ அவளை சமாதானப்படுத்த அப்படிங்கிறப்போ, என்ன பண்றது ரயான், அவ பார்த்துட்டா, நான் என்ன சொன்னாலும் சமாதானமாக போறதில்லை அப்படிங்கிறாங்க. இதை பாரு, அவ தைரியமான பொண்ணு தான், ஆனா அவளால் சத்தியமா அதை ஹேண்டில் பண்ண முடியாது, போய் அவகிட்ட பேச அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கமாக அழுதுகிட்டே வருவாங்களா நம்மளோட மையுனா, அதை வந்துட்டு தூஷன் பார்த்துருவாங்க. தூஷன் கூப்பிடுவாங்க, நான் அதெல்லாம் வந்து மையுனா காதில் விழவே விழாது. க்ரௌன் பிரின்ஸ் ஒன்ஸ் அவர் சேம்பருக்கு வந்ததுக்கு அப்புறமாக அங்க மையுனா இல்லைன்னு தெரிய வருது. இவர் தேடி வெளியே ஓடி வரப்போ பாடிகார்டு சொல்றாங்க, எனக்கு என்னமோ ராஜமாதோட சேம்பருக்கு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், என்கிட்ட சில விஷயங்கள் கேட்டாங்க, வேணா ராஜமாதா சேம்பருக்கு போய் ராஜமாதா கிட்ட கேட்டுக்கோன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னதுனால ஓடி வராரு. பட் அதுக்குள்ள மையனை எதுக்கால வந்துடுவாங்க. க்ரௌன் பிரின்ஸை பார்த்ததும் அப்படியே உட்காந்து கதறி அழுவாங்களா. க்ரௌன் பிரின்ஸுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். மையுனா அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் க்ரௌன் பிரின்ஸ் என்ன கொன்னுடுங்க, என் உயிரை தயவு செய்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. இவர் ஹக் பண்ணிட்டு ஆறுதல் படுத்துறத மைனா அழுதுட்டு வந்ததை பார்த்துட்டு பின்னாடி வந்து தூஷங் பார்த்துருவாங்க. இது பார்க்குறப்ப தூஷங்குக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ பாடிகார்டு வந்துட்டு, க்ரௌன் பிரின்ஸ் என்ன மன்னிச்சிருங்க, தயவுசெய்து நீங்க இப்படி நின்று பேசாதீங்க, உள்ள போய் பேசுங்க அப்படிங்கிறாங்க. இந்த டாக்டர் சாயும் ராஜமாதாவும் ரகசியமா ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஒரு வீடு மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த பேலஸ்குள்ளேயே தான் இருக்கும். அந்த சேம்பருக்குள்ள போய் இவங்க பேசுறாங்க. அப்பதான் வந்து மைனா சொல்லுவாங்க, க்ரௌன் பிரின்ஸ் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், என் கண்ணாலேயே பார்த்துட்டேன், என் அப்பா இவ்வளோ கொடுமைகள் பண்ணதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டேன், என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. இதை பாரு மையுனா, இப்போவும் எனக்கு மேலே அந்த காதல் இருக்கு, நீ சாயோட பொண்ணு அப்படிங்கிறதுக்காகவும் அவர் பண்ண பாவத்துக்கெல்லாம் உன்னையும் கணக்கு சேர்த்தினால் யோசிக்க முடியாது. என் லைஃப்ல என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீ, நான் உன்னை அப்படி மட்டும்தான் பார்க்குறேன், நீ காதலிச்ச ஒரு ஆணா மட்டும் என்ன பாரு தவிர்த்து என்ன க்ரௌன் பிரின்ஸா பார்க்காத, அப்படி நான் ஞாபகம் வச்சுக்காத அப்படிங்கிறாங்க.
மயூனாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் அழுது அழுது முகமெல்லாம் செவச்சவன ஆகி வீங்கி போச்சு. இந்த பக்கமாக தூஷம் வந்துகிட்டே இருக்கிறப்போ எதுக்கால வந்த சாய் இருந்துட்டு இந்த மாதிரி மயூனா எங்கேன்னு தெரியல, நீங்க எங்காவது பாத்தீங்களா தூஷங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ என்கிட்ட எதுக்கு கேட்குறீங்க, நீங்க தானே என்கிட்ட டீலிங் எல்லாம் போட்டீங்க, அது மட்டும் இல்லாம நான் சில ஆட்களை செட் பண்ணியிருக்கேன், எப்படியாவது நான் வந்து மயூனாவை அரண்மனை விட்டு வெளியே அனுப்பிச்சுன்னு சொன்னீங்கல்ல அப்படிங்கிறப்போ ஆமா அதுக்கான ஆளெல்லாம் செட் பண்ணேன், பட் மயூனா எங்கேயும் போகல. கடைசியாக நான் மயூனாவை பார்த்தப்போ கிரவுன் பிரின்ஸ் கூட தான் பேசிட்டு இருந்தா. கிரவுன் பிரின்ஸ் தான் எங்கேயும் யாருக்குமே தெரியாம மயூனாவை பத்திரமா பாதுகாப்பாக வச்சிருந்திருக்காரு. ஏன் உங்களுக்கு கூட தெரியாதா? ப்ளீஸ் நீங்க கிரவுன் பிரின்ஸ் கிட்ட போய் சொல்லுங்க, மயூனாவை திருப்பி ஒப்படைக்க சொல்லுங்க அப்படிங்கிறப்போ ஏன் எதுக்கு நான் சொல்லணும் தூஷன் கேட்குறப்போ ஏன்னா நீங்க மயூனாவை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ உங்க அண்ணனான கிரவுன் பிரின்ஸோட மயூனா பேசுறா பழகுறா தனியா இருக்கான்னு தெரிய வந்தா ரூமர் ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா, அதை வந்து நம்ம தவிர்க்கணும் இல்லையா? அதனால 4 பேருக்கு தெரியறதுக்கு முன்னாடி மயூனாவை போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். இந்த சாய் இப்படி சொல்லிட்டு போயிடுவான். தூஷங்குக்கெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், ஏன்டா எல்லாரும் என் மனசோடவே விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமாக கிரவுன் பிரின்ஸ் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க, முடிவெடுத்திருப்பாங்க. அதன் வகையில் தன்னோட பாடி கார்டு கிட்ட சொல்லி டாக்டர் சாயோட பாடி கார்டை வர சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. மைனாவோட அம்மா வழி சொந்தம் இருக்கிற கிராமம் இது, அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறப்போ தெரியும் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துக்கு மைனாவை கொண்டு போய் விடணும், ஆனா அது டாக்டர் சாய்க்கு தெரியக்கூடாது. அது வந்து உன்னால பண்ண முடியுமா அப்படிங்கிறப்போ இல்ல அவர் வந்து என்னோட மாஸ்டர், டாக்டர் சாய்க்கு தெரியும் நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறப்போ மைனாவோட நலனை மட்டும்தான் நீ மனசுல வச்சுக்கணும், என்ன மைனா உன்ன நம்புறா, நான் அண்ணன் மாதிரி பார்க்குறாங்கனால உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை பாருங்க, எனக்கு வந்து மைனா மேடமோட பாதுகாப்பும் அவங்க நல்லபடியா இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு முக்கியம், அது மட்டும் தான் நான் எப்போ மனசுல வச்சுப்பேன். டாக்டர் சாய் மைனா மேடமோட அப்பா, அவங்க 2 பேர் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்ப இதை பாரு, டாக்டர் சாய் பண்ண நிறைய பாவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும். அந்த சமயத்துல மயூனா அவங்க அப்பா கூட இருந்தா மயூனாவும் தண்டிக்கப்படுவா, அதை நீ விரும்புறியா அப்படிங்கிறப்போ இல்ல மயூனா நல்லா வாழணும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறப்போ அப்ப நான் சொல்ற மாதிரி செய், அவங்க அம்மாவோட குடும்பம் எங்க தங்கியிருக்காங்களோ அந்த கிராமத்துக்கு கொண்டு போய் மயூனாவை அங்க விட்டுட்டு அவளை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இவரும் சரின்னு சொல்லிடுவாங்க. நான் நம்பலாமா அப்படின்னு சொல்லி கடைசியா கேட்கிறப்போ என் உயிரே போனாலும் மயூனா மேடம் நல்லா இருக்கிறது எனக்கு முக்கியம், அவங்களோட சேஃப்டிக்காக நான் என்னோட உயிரை கூட ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்றப்போ இவருக்கும் நம்பிக்கை வருது. ஓகேன்னு சொல்லிட்டாங்க கிரவுன் பிரின்ஸ். இந்த பக்கம் தூஷங்க காட்டுறாங்க, தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. கடைசியா நான் கிரவுன் பிரின்ஸை பார்க்கறதுக்காக சேம்பருக்கு போனப்போ அங்கதான் என் பொண்ணு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சாய் சொன்னார் இல்லையா, அது ஞாபகம் வருது. அதுக்கப்புறமாக வானா ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் உன்னோட சேம்பருக்கு கொண்டு வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறப்போ இங்க வேண்டாம் உன்னோட சேம்பருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூஷங்கோட சேம்பர்ல நைட் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம அண்ணன் நம்ம கிட்ட இருந்தே மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற சமயத்துல அந்த இடத்துல எதுக்கால பாடி கார்டு வருவாங்க. பாடி கார்டுக்கே ஷாக் ஆகும். பிரின்ஸ் தூஷங், நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், கிரவுன் பிரின்ஸ் உங்களை பார்க்க கூப்பிட்டு வர சொன்னாங்க, ஆனா இந்த இடத்துல தான் நாங்க இருப்போம், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறப்போ அதுக்கு மேல வந்து யாரும் எதுவும் பேசிக்கிறது இல்லை. கிரவுன் பிரின்ஸை பார்க்கறதுக்காக தூஷங் வந்துடுறாங்க. இந்த மாதிரி தோஷம் உன்னை எதுக்கு தெரியுமா கூப்பிட்டேன், மைனாவை பற்றி பேசுறதுக்காக தான். மைனா வந்து இப்போ இந்த சேம்பரில் இருக்கா, இப்போ இவங்க 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த சேம்பரில் இருக்கா. பட் அதுக்கு முன்னாடி என்னோட கிரவுன் பிரின்ஸோட சேம்பரில் தான் நான் மைனாக்கு பாதுகாப்பு கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறப்போ ஆமாம் டாக்டர் சாய் கூட என்ன பார்த்தப்போ மைனாவை பற்றி கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, இதை பாரு, முன்னாடி நாள் நைட்டு என்னோட சேம்பருக்கு கையில் கத்தியோட டாக்டர் சாய் வந்தான், என்னை கொல்ல போகிறதாக வந்து சொன்னா. என்ன நான் சொல்கிறேன் எதுவும் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு தூஷங் பதற கடைசியில் எல்லாத்தையும் மொத்தமாக சொல்லி முடிக்கிறாங்க. இந்த மாதிரி மயூனாக்கு அவங்க அப்பா சாய்க்கும் ராஜமாதாக்கும் இருக்கிற அஃபர் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா சேம்பர்லேருந்து வந்தவன் நேரா ராஜமாதாவோட சேம்பருக்கு போயிருக்கா. அங்கே பார்த்து எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டா. இதனால அவளுக்கு வந்து நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக நம்ம வந்து டாக்டர் சாய் விட முடியாது. அவன் அப்பாவுக்கான அந்த மாத்து மருந்து கொடுக்க மாட்டேன்ற அவனை நம்ம டார்ச்சர் பண்ண போறோம் அப்படிங்கிறப்ப நான் அப்படி பண்ணா அவன் கொடுத்துருவா, நீ நம்புறியாங்கிறாங்க. இதை பாரு, நான் அரண்மனைக்கு வர்றதுக்கு முன்னாடி ட்ரைனிங் ஜென்ரல், அதுக்கப்புறமாக சில மிலிட்ரி ட்ரூப் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட நான் பேசிட்டு தான் வந்திருக்கேன். அவங்களாம் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை வச்சு நம்ம வந்து இவங்ககிட்ட பேரம் பேசலாம். ஒழுங்கா நீ வந்துட்டு அந்த மாத்து மருந்து கொடுத்துட்டு அப்படின்னா நாங்கள் விட்டுருவோம், இல்லைன்னா உன்னையே ராஜமாதாவையும் உண்டியில நான் ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டலாம். கண்டிப்பாக கொடுத்துருவான். ஆனால் அப்படி டாக்டர் சாய் நம்ம கார்னர் பண்ணுறப்போ டாக்டர் சாயோட பொண்ணா இருக்கிறதுனால மைனாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதனால தான் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறமாக மைனாவை பார்க்க வராங்க. இந்த மாதிரி நீ தப்பிச்சு போகிறதுக்காக எங்கே போகணும் அப்படிங்கிற எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு அப்படிங்கிறப்போ மைனா நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் பேலஸ்குள்ள தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். உடனே தூஷம் இருந்துட்டு அப்போ நானும் இங்கே தான் இருப்பேன், உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம கிரவுன் பிரின்ஸே பார்ப்பாங்க. பட் ஒன்றும் அவனுக்கு பெருசாக சந்தேகம் வர்றது இல்லை. இந்த பக்கமாக ராஜமாதா கேட்குறாங்க, என்ன சாய் இப்படி வந்து அமைதியாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கேன், இவன் பொண்ணை பார்க்க முடியலங்கிற, அந்த பொண்ணு எங்கே இருப்பான்னு தெரியல அப்படிங்கிறப்ப இல்லை, நான் அதை பற்றி கவலைப்படலை, ஏன்னா இன்னும் மைனா பேலஸ்குள்ளே தான் இருக்கா, பேலஸை விட்டு வெளியே போகல. தூஷன் கிட்ட சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக தூஷங்கோ கிரவுன் பிரின்ஸோ என் பொண்ணை பத்திரமா பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க, இல்லைன்னா பத்திரமா வெளியே எப்படியாவது அனுப்பிச்சு வச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. சரி, நான் தூஷங்க வந்து நீ சொல்கிற ஓகே, நான் தூஷங்குக்கு மைனாவை பிடிச்சிருந்தது, கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க, அதனால காப்பாற்றலாம். கிரவுன் பிரின்ஸ் எப்படி உன் பொண்ணை காப்பாற்றுவான் அப்படிங்கிற, ஏன்னா கிரவுன் பிரின்ஸுக்கு என் பொண்ணு மைனாவை வந்து பிடிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து எப்படியே நடந்து போச்சு ரயான், எதுவும் நம்ம கையில் இல்லை. ஆனால் என் பொண்ணோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. கண்டிப்பாக இவங்க என் பொண்ணை பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பிச்சிருப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால என் பொண்ணை பற்றி இப்போ கவலைப்பட வேண்டாம். ஆனால் அவள் எமோஷனலி ஹர்ட் ஆயிருக்கா, அவள் கொஞ்சம் அமைதியானதுக்கப்புறம் நான் அவகிட்ட பேச முயற்சி பண்ணுறேன், அவள் எங்கே இருக்கா எது இருக்கான்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ராஜமாதா கேட்குறாங்க, சரிச்சா இதுக்கப்புறம் என்னதான் பண்ணுறது அப்படிங்கிறப்போ நீ ஒரு அரச கட்டளையை வந்து எழுதணும் அப்படிங்கிறாங்க.
இந்த பக்கமாக கிரவுன் பிரின்ஸோட சேம்பருக்கு கிரவுன் பிரின்ஸோடவே மைனா வருவாங்க. மைனா நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு, நான் போய் தூஷன் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கும் கவலைப்படாத, வெளியே வந்து என் பாடி கார்டு காத்துட்டு இருப்பாங்க, யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைனா கிட்ட சொல்லிட்டு அவர் வெளியே வருவார் தூஷங்க பாக்குறதுக்கு. நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா நம்ம மைனா. ஆனா நான் வந்து மைனாவை பாக்குறதுக்காக இங்கே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூஷன் சொன்னது மைனாக்கு பிடிக்கல. அதனால கிரவுன் பிரின்ஸ் என்ன முடிவெடுத்தாலும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கிரவுன் பிரின்ஸ் ஏற்கனவே எடுத்த முடிவு தான். இந்த மாதிரி டாக்டர் சாக்கு ஒரு பாடி கார்டு இருக்காங்க, அவங்க வந்து மைனா கண்ணா மாதிரி அவன் வந்து பத்திரமா கொண்டு போயிட்டு மைனாவோட அம்மாவோட குடும்பம் இருக்கிற அந்த கிராமத்தில் விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. அண்ணா நீ எப்படி அந்த பாடி கார்டை நம்ப முடியும்? மைனா மேலே அக்கறை உள்ள ஒரு நல்ல மனுஷனாவே இருந்தாலும் மைனாவை நம்ம எப்படி தனியாக அந்த ஆள் கூட அனுப்ப முடியும்? நானும் கூட போகிறேன் அப்படிங்கிறப்போ என்ன சொல்கிற தூஷன், நீ போறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் போகிறேன், ஏன்னா என்ன வந்து யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, இப்போ எல்லாரோட கண்ணும் மேலே தான் இருக்குது, அதனால நான் வந்து பத்திரமா கொண்டு போய் மைனா விட்டு வரேன். அப்படியா, ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்போ எதுக்கு நான் நன்றி சொல்கிறேன், நானும் மைனாவும் கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் போனவங்க, அதனால நான் அவளை பார்த்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கிறப்போ கிரவுன் பிரின்ஸுக்கு ரைட்டு, இவனுக்கு மைனா மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த பேச்சிலேயே புரிஞ்சு போச்சு. இங்கே கிரவுன் பிரின்ஸ் அவரோட சேம்பருக்கு வந்ததும் மைனாக்காக சாப்பாடெல்லாம் கொண்டு வர சொல்லியிருப்பாங்க. வெறும் வயிறாக போனா அப்படின்னா உனக்கு மயக்கம் தான் வரும், சாப்பிடு அப்படிங்கிறாங்க. சரிங்க கிரவுன் பிரின்ஸ்னு சொல்லிட்டு மைனா சாப்பிட்றப்போ ஒரு வாயு எடுத்து வச்சுட்டு இவங்களை கிரவுன் பிரின்ஸை பார்க்குறப்போ கிரவுன் பிரின்ஸுக்கும் அழுகழுகையாக வருது, மைனாக்கு அழுகழுகையாக வருது. அழுகையை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே சாப்பாடு எடுத்து வாயில் அடைச்சிப்பாங்க. இந்த பக்கம் தூஷங்க தான் காட்டுறாங்க. நான் எதுக்காக இவ்வளோ மெனக்கெடுறேன், என்னதான் இருந்தாலும் மைனா எனக்கு கிடைக்க போகிறது கிடையாது, அவளை பாதுகாப்பாக நான் விட்டுட்டு வந்தாலும் மைனா மனசுல எங்கள் அண்ணன் கிரவுன் பிரின்ஸ் தான் இருக்க போகிறான், அப்படிதுக்கு இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் மனசுக்குள்ளே வருதுன்னு சொல்லிட்டு அவர் புலம்பிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமாக சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாக இவர் வந்து தூஷன் கிட்ட பேசுறதுக்காக கிரவுன் பிரின்ஸ் போனப்போ இங்கே கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணுறதுக்கான பொருட்கள்லாம் இருக்கும், அதை வச்சு ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருப்பாங்க. அதை வந்து மைனா கிரவுன் பிரின்ஸ் கிட்ட கொடுக்குறப்ப கிரவுன் பிரின்ஸுக்கு அது பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா இங்கே நிற்கிற ஆள் யாரு கெஸ் பண்ணுங்களேன்னு மைனா சொல்றப்போ கண்டிப்பாக மனசுக்கு பிடிச்சவனா தானே இருப்பான் அப்படிங்கிற சமயத்தில் ஆமாம் அது நீங்கள் தானே மனசுக்குள்ளேயே வந்துட்டு மைனா நினச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் இவர் வந்து பக்கத்தில் மைனாவே வந்து வரைகிறாரு கிரவுன் பிரின்ஸ். பக்கத்தில் வந்து மைனா எழுதியிருந்திருப்பா, எப்போவுமே நான் வந்து உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்க்குறப்ப கிரவுன் பிரின்ஸுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவரும் எப்போவுமே நீயும் என் ஞாபகத்தில் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. இந்த பெயிண்டிங் வந்து கிரவுன் பிரின்ஸ் கிட்ட தான் இருக்க போகுது, மைனாவோட ஞாபகமா. மைனா வந்து அவளோட பேரை வந்து எழுதுறா, ஏன்னா பெயிண்டிங்கை வரைஞ்சா பேர் எழுதல, மைனான்னு இவ பேர் எழுதாம யார் என்னென்னு பேர் தெரியாதப்போ ஏஞ்சல்னு இவர் பேர் வச்சார் இல்லைங்களா, அந்த ஏஞ்சல் அப்படிங்கிற பேர் தான் எழுதுறாங்க. அதை எழுதிட்டு அப்படியே கிரவுன் பிரின்ஸை பார்க்குறப்போ ஒருவேளை நான் வெறும் ஏஞ்சலாகவே இருந்திருந்தா நான் இங்கேயே இருந்திருக்கலாம், உங்கள் கூட இருக்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் இருந்திருக்காதில்ல அப்படிங்கிறப்போ கிரவுன் பிரின்ஸ் அவர் மனசுக்குள்ள நீ வெறும் ஏஞ்சலாகவே இருந்திருந்த அப்படின்னா நானும் நீங்க இருந்து போக விட்டுருக்க மாட்டேன், என் பக்கத்திலே வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே பார்வையிலேயே பார்த்து ஃபீல் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. அனுப்பி வைக்கிறதுக்கு கிரவுன் பிரின்ஸுக்கு மனசே இல்லை. மையனா பத்திரமா பார்த்துப்போ, நல்லா தூங்கு, நல்லா சாப்பிடு, எதையும் பற்றி யோசிச்சு கவலைப்பட்டுக்காத அப்படிங்கிறாங்க. மையனாக்கு வந்து அழுகழுகியாக வருது, மனசில் நினச்சது சொல்லவும் முடியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சொல்லாமல் போகவும் விருப்பம் இல்லை. டக்குன்னு கிரவுன் பிரின்ஸை கிஸ் பண்ணிட்டு இப்போ நான் இப்படி தான் ஃபீல் பண்ணுறேன், என் மனசில் உங்களுக்கான ஃபீலிங் இப்படி தான் இருக்குது, உங்களை நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ அவ்வளோதான் கிரவுன் பிரின்ஸ் வந்து அப்படியே உடஞ்சு போயிடுவார். உடனே மைனாவை கிஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் பிரிய முடியாம தான் பிரிவாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தூஷங். அப்படியே பத்திரமா பேலஸ் விட்டு கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துட்டாங்க. நடக்க முடியல மைனாவால். அப்படியே உட்கார்றப்போ சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம், உட்காரு மையுனா அப்படிங்கிறாங்க. நீ என்ன பார்த்த ராஜமாத்தோட சேம்பர்ல அப்படிங்கிறப்போ கிரவுன் பிரின்ஸ் என்ன பார்த்தாரோ அதை தான் நானும் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. எதையும் மனசில் வச்சுக்காத, மனசை போட்டு குழப்பிக்காத அப்படிங்கிறப்ப எப்படி குழப்பிக்காம இருக்க முடியும், என் அப்பா பண்ண பாவம் என்னையும் தானே சேரும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி சேரும், உன் அப்பா பண்ண பாவத்துக்கு உன்னை எப்படி கணக்கு எடுத்துக்க முடியும், அப்பா என்ன உங்ககிட்ட கேட்டு பண்ணாரா இல்லை உன்னோட அனுமதியோட பண்ணாரா அப்படிங்கிறப்போ இதை பாருங்க இளவரசர் தூஷங், நீங்க என்னதான் நான் கம்ஃபர்ட் பண்றதுக்காக பேசினாலும் என் மனசு ஆறாது, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, கான்ஃபிடன்ஸ் நினைக்கிறப்ப இன்னும் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறப்போ தூஷங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமாக கொஞ்சம் நேரம் பொறுத்து மிட் நைட் எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறமாக தூஷங் வந்து சேம்பருக்கு வராங்க கிரவுன் பிரின்ஸை பார்க்கறதுக்கு. என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கு நான் பேலஸையும் தாண்டி ரொம்ப தூரம் கொண்டு போய் விட்டுட்டேன், அந்த பொண்ணு இருக்கா இல்லையா மைனாவோட அந்த சர்வெண்ட் லேடி அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் அவங்க பாடி கார்டு சாயோட பாடி கார்டு அவங்க எல்லாரையும் பார்த்துட்டேன், விட்டுட்டு வந்துட்டேன்னா அப்படிங்கிறாங்க. நாளைக்கு எப்படியாவது அவங்க தலைநகரை விட்டு வெளியே போயிடுவாங்க, ஆனால் இன்னைக்கு நைட் எங்கே தங்குவாங்கன்னு தெரியல அப்படின்னு கிரவுன் பிரின்ஸ் யோசிக்கிறாரு. இந்த பக்கமாக இவங்க வீதியில் நடந்து வந்துகிட்டே இருப்பாங்க. இருங்க பாதுகாப்பாக தங்குறதுக்கு ஒரு இடத்த வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்டு சொல்லிட்டே வர்றப்போ வீட்டுக்கே போகலாம் அப்படிங்கிறாங்க. என்ன பேசுறீங்க மேடம், வீட்டுக்குள்ள போக முடியாது, பெரிய பிரச்சனையாடு அப்படிங்கிறப்போ இப்படி நான் காத்தோட காத்தா மறைஞ்சு கரைஞ்சு போயிட்டேன் அப்படின்னா யார் இதுக்கான பிளேம் எடுத்துப்பாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் கிரவுன் பிரின்ஸ் தூஷங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிறப்போ அதை தான் நானும் சொல்கிறேன். அவங்க ரெண்டு பேருக்கும் நான் இதுக்கு மேலே கஷ்டத்தை கொடுக்க விரும்பல, வீட்டுக்கு தான் போகிறேன், முடிஞ்சா வாங்க என்ன பேசாம இருங்க அப்படிங்கிறாங்க. முடிஞ்சளவுக்கு ஒரு தடுத்து பார்க்குறாங்க. ஆனால் மைனா இருந்துட்டு நான் தான் உங்களோட எஜமானி அம்மா, நான் ஆர்டர் போடுறேன், இதுக்கு மேலே என்ன வந்து நீங்கள் போக விடாமல் தடுத்தீங்க அப்படின்னா எனக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டாக்டர் சாய்க்கு தகவல் கொடுக்க வேண்டியதாக போயிடுது. அவர் வராங்க. வெளியே அந்த சர்வெண்ட் லேடி வந்துட்டு நான் வேணா மைனா மேடம் வெளியே கூப்பிட்டுங்களா அப்படிங்கிறப்போ வேண்டாம் டிஸ்டர்ப் பண்ணாத, நான் போய் என் பொண்ணை பார்த்துக்கிறேன்ட்டு உள்ள வராரு. வந்து இவர் பாட்டு உட்காருவாரு. மைனா எழுந்து நின்றுவாங்க. இப்போ எதுக்கு எழுந்து நின்று உட்காரு அப்பா பேசணும் அப்படிங்கிறப்ப மைனா உட்கார மாட்டாங்கன்னு சொல்றது கேட்கலையா, மயூனா உட்காரு அப்படிங்கிற மைனா நின்றுக்கிட்டே இருப்பாங்களா. இதை பாருமா நீ பார்த்தது அப்படிங்கிறது என்ன தவறுதலா பார்த்துட்டானா இல்லை பார்க்கக்கூடாததை பார்த்துட்டானா அப்படிங்கிறப்போ
நாங்கள் ஒன்றும் தப்பு பண்ணிடல, அது தப்பான விஷயமும் இல்லை அப்படிங்கிறப்போ நாங்கன்னு நீ சொல்கிறப்பே புரியுதுப்பா, நீயும் அந்த ராஜமாதாவை எந்த அளவுக்கு காதலிக்கிறீங்க அப்படின்ட்டு. காதலிக்கிறது தப்பாமான்னு சாய் கேட்கறதுக்கு, காதலிக்கிறது தப்பு இல்லைப்பா, காதலிக்க கூடாதவங்களை காதலிக்கிறது தான் தப்பு. அவங்க ராஜமாதா, இந்த நாட்டோட சொத்தவங்க, இந்த நாட்டுக்கே அவங்க சொந்தமானவங்க, அவங்க கூட எப்படிப்பா ஒரு காதல்? யோசிக்கவே முடியல, எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. சரி, காதலிச்சிங்க, காதலிச்சு தான் தொலைஞ்சிங்க, அதுக்கு எத்தனை உயிர். அரசரை கொள்றதுக்கு பிளான் பண்ணி அரசருக்கு மறுபடியும் விஷம் கொடுத்து நான் எல்லாத்தையும் பார்த்தேன்ப்பா. அரசர் கொஞ்சம் தேடிட்டு வராரு, கண்ணு முழிக்கிறாரு அப்படின்னு மறுபடியும் நீ பாய்சன் கொடுத்தல, நான் பார்த்தேன். க்ரௌன் பிரின்ஸை கொல்ல பார்த்து எத்தனை உயிர் உன் கையில் போயிருக்கு. இதுக்கெல்லாம் உனக்கு மன்னிப்பு இருக்காப்பா? உங்களுக்கு பொண்ணா பிறந்ததுனால வேற வழியே இல்லாம நானும் உன் கூட நிற்க வேண்டியதா போச்சு. உன்னை விட்டுட்டும் போக முடியல, நீங்க பண்ண பாவத்தை என்னால சுமக்கவும் முடியல, என் மனசு அப்படியே ரணப்பட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசி விட்டு வெளியே வந்துருவாங்க. இந்த க்ரௌன் பிரின்ஸ் மயுனாவை மிஸ் பண்ண இந்த பக்கம் தூஷங்கோட மனசுக்கு வந்து நல்லா புரியுது மயுனாவோட மனசுல வந்து க்ரௌன் பிரின்ஸ் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் வெளியே வந்தவங்க அழுதுகிட்டே இருப்பாங்களா மயுனா, இதை பாடி கார்டு தள்ளி நின்று பார்ப்பாரு மரத்துக்கு பின்னாடி இருந்து. அப்படியே அவரு ஃபீல் பண்ணிட்டு அவரு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிப்பாரு. ஆக்சுவலா எதுக்கு இந்த பாடி கார்டு மயுனாவுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு, உயிரே போனாலும் மயுனாவை தான் பாதுகாப்பேன்னு சொல்றாரு அப்படின்னா, மயுனா பிறந்து ஒரு 4-5 மாசம் கை குழந்தையா இருக்கிறப்ப இருந்து இந்த வீட்டுல இருந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாரு இந்த பாடி கார்டு சின்ன பையனா இருக்கிறப்போ. அப்போ யாரோ வந்து மயுனாவோட அம்மாவை கொண்டுட்டு போயிருப்பாங்க. என்ன எதுன்னு பாக்குறதுக்கு இவர் வந்திருந்திருப்பாரு குட்டி பையனா இருக்கிறப்போ. இதை பாருப்பா, மயுனாவன் உங்ககிட்ட தான் படிக்கிற, பத்திரமா தங்கச்சி பாப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கொடுத்துட்டு அப்படி இறந்து போயிருப்பாங்க. அப்ப இருந்து இவரோட மனசுக்குள்ள இந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கறது தான் மைண்ட்ல இருந்திருக்கு. அதனாலதான் மயுனாவுக்கு ஒண்ணுன்னா உயிரை கூட கொடுக்கறதுக்கு இவர் ரெடியா இருக்காரு. அடுத்த நாள் அரண்மனை தான் கட்டுறாங்க. ராஜமாதாவை ஒரு அரச கட்டளை எழுத சொல்லியிருந்தான் இல்லைங்களா இந்த சாய், இவன் சொல்லி தான் அந்த ராஜமாதாவும் எழுதியிருக்கும். அதை கொண்டு வந்து வச்சுட்டு இது ராஜமாதாவின் அரச கட்டளை, நான் போனதுக்கு அப்புறம் நீங்க படிச்சு பார்த்து டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாய் கிளம்பிடுவாங்க. அதுல என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, இதெல்லாம் யோசிக்கிறப்போ நினைக்கிறப்ப எனக்கு மனசு பதறுதான். யாருக்கு? ராஜமாதாக்கு. பண்ணதெல்லாம் இந்த அம்மா தான். நம்ம க்ரௌன் பிரின்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, முன்னாள் க்ரௌன் பிரின்ஸ் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் நான் வந்துட்டு நம்மளோட அந்த கதை ஓட்டத்துக்காக நான் அப்படியே க்ரௌன் பிரின்ஸ்னே தான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்கள முன்னாள் க்ரௌன் பிரின்ஸ் தான் சொல்லுவாங்க. இப்போ முன்னாள் க்ரௌன் பிரின்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த ராயல் டேஸ்டர் அந்த லேடியை கொண்டுட்டான், அது வந்துட்டு தப்பு தான். அதனால இதுக்கப்புறமாக அவர் எகைன் க்ரௌன் பிரின்ஸ் ஆக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் உத்தரவு கொடுக்குறேன். இதுக்கப்புறம் யாரும் அவரை வந்து க்ரௌன் பிரின்ஸ்ன்ட்டோ முன்னாள் க்ரௌன் பிரின்ஸ்ன்ட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடக்கூடாது. அவருக்கு ஒரு பேர் கொடுக்குறேன், இதுக்கப்புறம் புது பேர் வச்சுதான் அவர் அட்ரஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறப்போ துஷங்கோட தாத்தாக்கு குழுன்னு இருக்கு, அவங்களோட சப்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் நல்ல ஜாலியா இருக்கு. நம்ம க்ரௌன் பிரின்ஸோட தாத்தாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆர்டரை கொண்டு வந்துட்டு க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. க்ரௌன் பிரின்ஸ்க்கு சிரிப்பு தான் வருது. பாடி கார்டு கேட்குறாங்க, என்ன சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு. சிரிக்காம என்ன பண்ணிட்டோம், உட்காந்து அழட்டுமாங்கிறாங்க. நான் க்ரௌன் பிரின்ஸோ இல்லையோ அதை பத்தி இங்க யார் வந்து கேர் எடுத்துக்கிட்டா? ஏன்னா அந்த ராயல் டேஸ்டர் லேடி செத்து போனது வந்து பெருசா ராஜமா தான் எடுத்துக்கல, ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதனாலதான் வந்து கொண்டிருக்காங்க. அதனால அதை பத்தி பெருசா விசாரிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதுவே போதும் இருக்கு க்ரௌன் பிரின்ஸ்க்கு. ஏன்னா அதை பத்தி விசாரிச்சா மாட்டுறது யாரு? தூஷங்க். ராணி தான் கொன்னாங்க அப்படிங்கிறது இன்னும் க்ரௌன் பிரின்ஸ்க்கு தெரியாது. அதனால அதை பெருசா விசாரிக்க போறதில்ல அப்படிங்கிறது இவருக்கு சந்தோஷமா இருக்கு. அப்பதான் க்ரௌன் பிரின்ஸோட தாத்தா சொல்லுவாங்க, இதை பாரு, கிட்டத்தட்ட நம்ம 2 பேர் ஒருத்தர் கழுத்து ஒருத்தர் மாத்தி பிடிச்சிக்கிற மாதிரி இந்த ராஜமாதாவும் சாயும் வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க. எனக்கு எப்படி ஆகி போச்சுன்னா, தூஷங் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் க்ரௌன் பிரின்ஸ். ஆனா நீங்க உங்க 2 பேருக்கு இடையில யாருமே நிக்க முடியாது, யாரும் ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுத்தே தீரணும். அதனால நாம அடிச்சுக்கிட்டோம் நினைக்கிறாங்க போல இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து ஒரு ஸ்மார்ட்டான மூவ் பண்றாரு. அடுத்த நாள் அரசவை கூடுதா, அந்த இடத்துக்கு வந்து போதும் என்ன வந்து எகன் க்ரௌன் பிரின்ஸ் ஆக்குறதா, என்ன முன்னாள் க்ரௌன் பிரின்ஸ் சொல்றதா, இல்ல எனக்கு புதுசா ஒரு டைட்டில் கொடுத்து அந்த பேரை வச்சு கூப்பிட சொல்லியிருக்காங்க. இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நாட்டில் 1008 பிரச்சனை இருக்கு, அதை கவனிக்க முட்டிங்க பாருங்க, எவ்வளவு ஃபைல்ஸ் இருக்கு, இதெல்லாம் யார் பாப்பா? எப்ப பார்த்தாலும் குடும்ப பஞ்சாயத்திலேயே நாடு ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. நாட்டிலையும் மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அவங்களையும் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால தூஷங்கோட தாத்தா, நீங்க எகேன் அரசவைக்குள்ள வரணும், உங்களோட நாலேஜ் எங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. தூஷங்கோட தாத்தாக்கே ஷாக்கா இருக்கு. அப்படியே சாய் கிட்ட வந்து, மிஸ்டர் சாய், நீங்க ஒரு டாக்டர், அரண்மனைக்குள்ள இருக்கிற மருத்துவமனையை விட நீங்க அதிகமா இந்த அரசவை கூட்டுற சமயத்துல தான் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட அறிவும் எங்களுக்கு தேவைப்படுது. நாட்டுல சில நோய்கள்லாம் வந்திருக்கு, அதுக்கு மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கணும், அதுல உங்களோட டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ராஜமாதா, எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு அப்படிங்கிறப்போ, சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. தூஷங்கோட தாத்தாவை மறுபடியும் நீங்க வந்து மினிஸ்டரா எடுத்துக்கணும், அவரோட அனுபவமும் அறிவும் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறாங்க. ராஜமாதா என்னடா இது, இவன் என்னவோ பண்றானே. சரி, மற்ற அமைச்சர்கள்லாம் பார்த்து ராஜமாதா கேட்குற, உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கன்சிடர் பண்ணுங்க, ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில் வேற வழியே இல்லை, எகைன் தூஷங்கோட தாத்தாக்கு மினிஸ்டர் பதவி கொடுக்குறாங்க, பழையபடி எல்லா பொறுப்பையும் கொடுக்குறாங்க. வெளியே வரப்போ பயங்கர கெத்தா வருவாங்க. அதுக்கப்புறம் க்ரௌன் பிரின்ஸ் தூஷங் எல்லாரும் வந்துருவாங்களா, ராஜமாதாவும் சாயும் பேசிப்பாங்க. நான் இந்த அளவுக்கு யோசிக்கவே இல்லை, பயங்கரமா ஹேண்டில் பண்ணிட்டான்ல இந்த பையன்கிட்ட, என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌன் பிரின்ஸை பார்த்து 2 பேர் பேசிக்கிறாங்க. அப்பதான் சாய் சொல்வாரு, ஒரு நல்ல அரசனுக்கு இருக்க வேண்டிய எல்லா தகுதியும் க்ரௌன் பிரின்ஸ்க்கு இருக்கு. சரி, க்ரௌன் பிரின்ஸோட மனசை எப்படிதான் மாற்ற முடியாதா, வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா கேட்க சாய் யோசிக்கிறாங்க. இந்த பக்கமாக நம்ம ஏன்னா சாப்பிட மாட்டேன்றாங்க, தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்றாங்க, அவங்களே வருத்திட்டு இருக்காங்க. அப்போ ராஜமாதாவோட பேலஸ்ல இருக்க ஒரு லேடி வரா. இந்த மாதிரி ராஜமாதா தான் அனுப்பிச்சு வச்சாங்க அப்படிங்கிறப்போ, என்ன வேணுமா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டுருவாரு சாயோட பாடி கார்டு.
மரியாதையா பேசுங்க. நான் இந்த மாதிரி மைனா மேடம் கூப்பிட்டு பக்கம் வந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ மைனா உள்ள இருந்தே சொல்லுவாங்க எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே வந்துட்டு சாயோட பாடி கார்டு இருந்துட்டு நம்ம இங்கிருந்து போயிடலாமா ப்ளீஸ்மா சொன்ன புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு இதை பாருங்க. என் அப்பா எவ்வளோ குடும்பக்காரராகவே இருந்தாலும் அவர் என் அப்பா, அதனால வேற வழி இல்லை, அவர் கொடுக்குற தண்டனையை நானும் எடுத்துக்கிறேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறப்போ புரிஞ்சுக்கோமா. உங்க அப்பாவுக்கு நீ அப்பாங்கிற ஸ்தானம் கொடுத்து மரியாதை கொடுக்குற அளவுக்கு ஒரு வர்த்தான மனுஷன் கிடையவே கிடையாது. அவரோட சொந்த மனைவி உன்னை பெத்த தாயை கொன்னதே அவர் தான் அப்படிங்கிறப்போ அண்ணா என்ன அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக்கை சொல்றாரு. ஆக்சுவலா ஏதோ ஒரு சத்தம் கிட்டுதான் நான் வந்தேன். அப்ப இவர் சின்ன பையனா தானே இருப்பாரு. வந்தப்போ கையில அந்த வாளோட போனதே டாக்டர் சாய் தான். ரத்த வெள்ளத்துல கிடந்திருப்பாங்க மைனாவோட அம்மா. அப்பதான் அந்த குட்டி குழந்தையோட கையை பிடிச்சு பத்திரமா பாத்துக்கோப்பா தங்கச்சி பாப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு அப்படியே மயூனா ஸ்தம்பிச்சு போய் உட்காந்துருப்பா. அப்பதான் ஒரு துணியால கட்டப்பட்டு ஒரு பொட்டணம் மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதுல இருக்கிறது உங்க அம்மா இறந்து போன சமயத்துல அவங்க ரத்தம் மலர்ந்த பெட்ஷீட்ல இருந்தது, எல்லாத்தையுமே தூக்கி போட்டு எரிச்சிட சொல்லி டாக்டர் சாய் சொல்லிட்டார். ஆனா எனக்கு மட்டும் என்ன மனசு கேட்கல, இதை மட்டும் நான் எடுத்து வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, நீ நினைக்கிற மாதிரி உன் அப்பாவுக்கு மேல பாசம் இல்லம்மா, அன்னைக்கு எல்லாரும் அரண்மனை விட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜமாதாவை எஸ்கார்ட் பண்ணி கூப்பிட்டு போறதுக்கு என்னதான் அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. உன்னையும் எப்படியாவது கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் அப்பா சொன்னாரு. நான் அன்னைக்கு ராஜமாதா உங்க அப்பா சாய் இல்லாம வரவே மாட்டேன்னு அடம் முடிச்சு எகெயின் ராஜமாதாவோட சேம்பருக்கே போயிட்டான். அதுக்கப்புறமாக ராஜமாதா தப்பிக்கல அப்படின்னதும் உங்க அப்பாவும் இந்த எஸ்கேப் ஆகிற பிளானையே கேன்சல் பண்ணிட்டாரு. அப்பதாம எனக்கு புரிஞ்சுது உன் அப்பாவுக்கு உன்னை விட ராஜமாதா தான் முக்கியம்னு சொல்லிட்டு. அதனாலதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுக்க மற்றதெல்லாம் கூட மைண்ட் இல்ல மயூனாக்கு. அம்மாவை கொண்டது தப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரப்போ ரொம்ப மனவேதனைப்பட்டு கதறி கதறி அழுவாளா. எல்லாத்தையும் சொல்லிட்டு பாடி கார்டு வெளியே வந்துட்டாரு. அவங்க அழுகிறது அந்த காதல கேட்கறப்ப இவருக்கும் கஷ்டமா இருக்கு. இந்த பக்கம் அரண்மனை தான் காட்டுறாங்க. டாக்டர் சாய்க்குன்னு இருக்கிற ஆஃபீஸ் ரூம்ல அவரை பாக்குறதுக்காக தூஷங்கோட தாத்தா வராங்க. என்ன எதுக்கு கூப்பிட்ட சாய் அப்படின்னு சொல்றப்போ, இதுதான் உங்க பாட்டிமாவை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கக்கூடிய அந்த லெட்ஜர், இதை வச்சுதான் அவங்க ஸ்லேவா இருக்காங்க அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சேன். பட் அதுக்கான ரெஜிஸ்டர் ஃபார்ம் என்கிட்ட கிடைக்கல. ஆனா இதை வச்சுதான் நான் வந்து கண்டுபிடிக்கலான் இருந்தேன். இதையும் நான் உங்ககிட்டே கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ, என்ன திடீர்னு எம்எல் இவ்வளவு கரிசன் அப்படிங்கிறாங்க. இல்ல நம்மளுக்குள்ள ஒரு டீலிங் போட்டுக்கலாம், நம்ம 2 பேருக்கும் ஒரே குறிக்கோள் தான், எனக்கும் தூஷங் தான் கிரவுன் பிரின்ஸ் ஆகணும், உங்களுக்கும் உங்க பேரன் தூஷங் தான் கிரவுன் பிரின்ஸ் ஆகணும், அதனாலதான் அப்படிங்கிறாங்க. சரி உங்க கூட நான் கை கோர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறப்போ, என்ன அப்படி சொல்லிட்டீங்க தூஷங்கோட தாத்தா அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா ராயல் டேஸ்டர் அந்த லேடியை உண்மையில கொன்னது யார் அப்படிங்கிறத நான் ரிவீல் பண்ண வேண்டியிருக்கும். என்ன உண்மையில யார் கொண்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில பிளாக் பண்றாங்க. அது கிரவுன் பிரின்ஸ் இல்லை அப்படிங்கிறத டாக்டர் சாய் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த பக்கமாக கிரவுன் பிரின்ஸோட சேம்பர்ல உட்காந்துட்டு அந்த ஓவியத்தை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. மைனா ஞாபகம் எல்லாம் வருது. அந்த ஓவியத்தை டிராயர்ல வைக்கலாம் அப்படின்னு ஓப்பன் பண்றப்போ அங்க ஒரு கர்ச்சீஃப் இருக்கு. அதை எடுத்து பார்த்தா அதுக்குள்ள இந்த ஆயுதத்தை வச்சுதான் அந்த ராயல் டெஸ்ட் லேடியை வந்து குயின் குத்தி இருப்பாங்க. இது எப்படி கிரவுன் பிரின்ஸ் கிட்ட வந்திருக்கும் அப்படின்னா, தூஷங் அதுக்கப்புறமாக உண்மையை சொல்லியிருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்தப்போ நான் தான் அந்த ராயல் டேஸ்டர் லேடியை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தூஷங் சொல்லியிருப்பாங்க. அப்ப கூட அந்த கிரவுன் பிரின்ஸோட தாத்தா வந்த சமயத்துல கூட நான் தான் கொன்னேன்னு கிரவுன் பிரின்ஸ் பழி எடுத்துக்கிட்டாரு இல்லையா. இப்படி கிரவுன் பிரின்ஸ் ஒரு முடிவு எடுத்து ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறமாக உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொல்லல, அம்மா தான் வந்து இப்படி பண்ணிட்டாங்க, அந்த சமயத்துல இந்த ஆயுதத்தை அம்மா அந்த இடத்துல விட்டுட்டும் போயிட்டாங்க, நான் தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ தூஷங் கொல்லல, தூஷங்கோட அம்மா வந்து குயின் தான் கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது கிரவுன் பிரின்ஸ்க்கு தெரிய வந்துருச்சு. பட் குயினை தன்னோட அம்மாவும் மாதிரி தான் இவர் பாக்குறாரு. அதனாலதான் மொத்தமா மறைச்சிட்டாரு. அதுக்கப்புறமாக டாக்டர் சாய் வீட்டுக்கு வர்றப்போ மயூனா கேட்குறாங்க, என் அம்மாவை கொன்னது யாரு? நீங்க தானே கொன்னீங்க, தயவு செய்து இல்லை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், தப்பா கேட்டுட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு கத்துறப்போ டாக்டர் சாய் அசால்ட்டா, ஆமா உன் அம்மாவை கொன்னது நான் தான் அப்படின்ட்டுருவாங்க. அவ்வளோதான், மயூனாக்கு வந்து தலையில இடியே விழுந்த மாதிரி ஆயிடும். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த வீடியோல வந்து சொல்றேங்க.